ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து சிபிகிட்ட வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன சிபி, நான் கேட்டதை பற்றி நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்கிற, உன்னுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு இன்னுமா உனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ஆமாம் ஜானு, எனக்கு ஒரு நாள் டைம் கூட அப்படிங்கிறாங்க. சரி, நீ வந்து உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டைன்னு தானே சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னன்னா வந்து சம்யுக்தா திரும்பியும் வந்திருக்கிறா, அப்போ என்னதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உனக்கு என்ன சம்யுக்தாவை நீ லவ் பண்ணிட்டு இருக்கிறியா, மறக்க முடியாம தான் அவளை திரும்ப வர சொல்லிட்டு அப்படிங்கும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜானு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் டைம் கூட, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், சரி சரி நீ போ அப்படிங்கும்போது உடனே வந்து முத்தமாக தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஜானுகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்ப தம்பி இந்த மாதிரி குழப்பத்தோட போறாரு, அவர் என்னதான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அவன் ரூமுக்குள்ள போவான். அதுக்கப்புறம் அவங்க 3 வரையும் வந்து அவன் நினைச்சு பார்ப்பான். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழரசி, அதுக்கப்புறமா வந்து சம்யுக்தா, வெண்பா, இவங்க 3 வரையும் வந்து அவன் நினைச்சு பார்ப்பான். 3 வரையில யார் பெட்டர்னு சொல்லி பார்க்கும்போது அவன் மண்டையில் ஒரு யோசனை வரும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து முத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, 3 பேரில் நம்ம தமிழ் தான் பெட்டராக இருப்பா அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவனுக்கு அதை தான் தோணும். உடனே வந்து அவனே வந்து சொல்லுவான். அப்படிங்கவும், இங்கே பாருங்க ஜானுமா, நீங்கள் இந்த அளவுக்கு யோசனை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. கடைசியில் சிபி தம்பி வாயாலேயே வந்து தமிழை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், ஜானு வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, ஜானு நான் முடிவு எடுத்துட்டேன், நான் தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ்கிட்ட கேட்கவும் தமிழும் வெக்கப்பட்டு இருக்கவும் 2 பேரும் வந்து உடனே ஜானு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இது எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து கனவு கண்டிருக்கிறாங்க. ஐயோ, நம்ம கனவு கண்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு எந்திக்கவும், எப்படியும் சிபி வந்து இந்த முடிவை தான் சொல்ல போறான். அதுவும் நம்ம கனவு வந்து காலையில் கண்டிருக்கோம், காலையில் கனவு கண்டாக்கி பழிக்குன்னு வேற சொல்லுவாங்களா, அதனால சிபி வந்து தமிழை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இன்றைக்கி வந்து முடிவை சொல்ல போகிறான், நம்ம கல்யாண வேலையை தொடங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க கணேசை தான் காட்டுறாங்க. அப்போ மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மீனா, என்ன ஆச்சுது, சிபி கிட்ட நீ வந்து விஷயத்தை பற்றி பேசினியா, அங்கே பாரு, நம்ம வெண்பாவை தவிர வேற யார் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தாலும் உனக்கு அந்த முத்தம்மாவோட நிலமை தான் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்னை பயமுறுத்தி இருக்கிற அப்படிங்கும்போது, எங்க பாரு, வெண்பா உனக்கு மருமகளா வந்தா எனக்கு நல்லதோ இல்லையோ, ஆனா உனக்கு நல்லது, நீ காலம்புறா நீ மகாராணி மாதிரி இருக்கலாம், ஆனா வேற யாராவது மருமகளா வந்தா உன் நிலமை அதோ கெதிது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருண்ணா, நான் தான் சிபி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறோம்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காம்ல, அவன் இந்த அளவுக்கு சொன்னதே பெரிய விஷயம், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, என்ன மீனா நீ சொல்லிட்டு இருக்கிற, ஜானுவத்தை நமக்கு கொடுத்த டைமே வந்து 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு, அப்படி இருக்கும்போது அவன் யோசனை பண்ணி சொல்றதுக்கெல்லாம் நம்ம டைம் வந்து இழுத்துக்கிட்டு தான் போகும். அப்படி இருக்கும்போது கடைசியில் சொத்து எல்லாமே வந்து கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அண்ணா அப்படிலாம் நடக்காதுண்ணா, நீ வந்து இந்த மாதிரி என்ன சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது, எங்க பாரு, சிபி மாப்பிள்ளைக்கு டைம் கொடுத்ததெல்லாம் போறோம், நீ நேராக போ, சிபி மாப்பிள்ளைகிட்ட போய் அவருடைய முடிவை கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக சிபியோட ரூமுக்கு வராங்க. சிபி, நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்ல, நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது, என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. என்ன அதுக்குள்ளேயே மறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எல்லாம் வெண்பா விஷயம்தான், வெண்பாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ தான் எனக்கு மருமகளாக வரணும், இது என்னுடைய முடிவு, அதனால நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அது நீ இப்பவுமே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் அம்மா தானே அப்படிங்கும்போது, இங்கே பாருமா, நான் தான் சொல்கிறேங்கம்ல, அதனால நீ பொறுமையாக போமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொல்லணும் அப்படிங்கும்போது, சரிதாம்மா நான் சொல்கிறேம்மா, நீ கிளம்புமா அப்படிங்கவும், உடனே மீனாவும் சந்தோஷத்தோட வராங்க. அப்போ கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மீனா என்னாச்சுது, சிபி மாப்பிள்ள நம்ம வழிக்கு வந்துட்டாரா, வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அண்ணா அநேகமாக அப்படிதான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன், நான் கேட்டதுக்கு கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய முடிவை சொல்றேன்னு இருக்கிறான் அப்படிங்கவோ, மாப்பிள்ளை நம்ம நினச்ச மாதிரிக்கு தானே சொல்லுவார், வெண்பாவை தானே கல்யாணம் பண்ணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவை சொல்லுவார் மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், கண்டிப்பாக அப்படி தானே சொல்லுவான், அப்படி வேற ஏதாவது வந்து அவன் முடிவை மாற்றிருந்தான்னா அவன் தான் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பான்ல, ஆனால் அவன் அப்படிலாம் சொல்லவே இல்லை, அதனால அவன் வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்ல போகிறான், நீ நம்பிக்கையோடு இருந்தா, வெண்பா தான் அந்த வீட்டுக்கு மருமக அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கணேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் இப்போமே போய் நான் வந்து அமுதா கிட்டேயும் வெண்பா கிட்டேயும் சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லவும், சரிதானா போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கணேஷ்
நியூஸ் வந்து வெண்பாவை பார்க்குறாங்க. வெண்பா உனக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ அமுதாவும் வராங்க. என்னங்க என்ன நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சிபி மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வெண்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்கிற, அத்தை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டார் அப்படிங்கும்போது ஆமா இப்பதான் மீனா போய் கேட்டுட்டு வந்திருக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னுடைய விருப்பத்தை சொல்ல போறேன்னு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு அர்த்தம் அப்படிங்கவும் அப்போ அமுதா சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து சிபி மாப்பிள்ள சொல்லவே இல்லைல்ல ஒன்று அப்படிங்கும்போது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, மீனா கிட்ட இந்த மாதிரிக்கு தன்னுடைய முடிவை எனக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன்னு இருக்கிறாரு. அப்படி வேற ஏதாவது முடிவை வந்து மாற்றுறதா இருந்தால் அவர் வேற மாதிரிக்கு சொல்லியிருப்பார்ல, ஆனால் அப்படி எதுவுமே சொல்லலை. அதனால நம்ம வழிக்கு வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வெண்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானு வந்து தமிழை ஃபோன் பண்ணி கூப்பிடவும் உடனே தமிழும் என்ன மேடம் திடீர்னு கூப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாம் நல்ல விஷயமா தான், நீ வா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து தமிழ்கிட்ட உங்கள் அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக அம்மா கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது தெரியலம்மா, பாட்டி திடீர்னு கூப்பிட்டுருக்குறாங்க, என்ன விஷயம்னு தெரியல, நான் போய் கேட்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து போகவும் இப்போ ஜானுட்ட வந்து கேட்குறாங்க. என்ன ஜானு திடீர்னு இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னை வர சொல்லி இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் அது நடக்கும்போது நீ கூட இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் அவனை வர சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் சரி நீ கீழே வெயிட் பண்ணு நான் அப்போ வந்துடுது அப்படிங்கும்போது அப்போ முத்தம்மா அங்கே வராங்க. என்ன ஜானுமா தமிழை வந்து வர சொல்லி இருக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து ஜானு வந்து சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நான் காலையில ஒரு கனவு கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன கனவு கண்டிருக்கிறீங்க, உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது அப்படிங்கும்போது ஆமா சந்தோஷமான கனவு தான், சிபிக்கும் தமிழுக்கும் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் கனவு கண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம சிபி வந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டான், அவன் வந்து தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறேன்னு தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டான், அது கொஞ்ச நேரத்துல அவன் சொல்ல போறான், அதுக்காக தான் நான் தமிழங்க வர சொன்னேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே முத்தமா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போதுமா அப்படிங்கும்போது ஆமா முத்தம்மா நான் ஆசைப்பட்டபடி இப்போ எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானும் கிளறிங்க வந்ததுமே அப்போ சிபியை தான் காட்டுறாங்க. சிபியை வந்து ஜானு கூப்பிடவும் உடனே சிபி வந்து வராங்க. அப்போ பார்க்கும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க, மீனா வெண்பா கணேஷ் அமுதான்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிபி உன்னுடைய முடிவை இன்னைக்கு சொல்றேன்னு இருக்கிறீங்களா, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற, உன் முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆளுக்கு அவங்கவுங்க நினச்ச மாதிரிக்கே வந்து சிபி சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கவும் ஆனால் சிபி வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரிக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க. நான் வந்து சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஜானு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதேமாதிரிக்கு தமிழ் எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து கணேஷை தான் காட்டுறாங்க. கணேஷ் வந்து உங்கள் மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மீனா உன் மகன் இந்த மாதிரிக்கு முடிவை சொல்லியிருக்கிறா அப்படிங்கவும் அதுதான் அண்ணா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெண்பா வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. வெண்பா நீ அழாத கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கவும் அப்போ மீனா வந்து கேட்குறாங்க. என்ன சிபி என்ன இந்த முடிவு எடுத்திருக்கிற, நம்ம வீட்டு பொண்ணு வெண்பா இருக்கும்போது நீ எதுக்காக சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிற, இதில் எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் கிடையாது அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜானு அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிபி இதுதான் உன்னுடைய முடிவா, நீ சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்க பாரு ஜானு நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கிற அவ்வளோ தான், ஆனால் வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ உன்னுடைய முடிவெல்லாம் சொல்லலை, உன் இஷ்டப்படி நீ யாரை வந்து லவ் பண்ணுறியோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை நீ என்கிட்ட தான் விட்டுருக்குற, அதனால நான் சம்யுக்தாவை தான் நான் லவ் பண்ணுறேன், அதனால நான் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. மொத்தமாக வந்து ஜானு கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா இந்த மாதிரிக்கு சிபி வந்து தம்பி வந்து முடிவெடுப்பாருன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஜானுவுக்கு என்ன பண்ணதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.